ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா தட்டை பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ கரகரப்பாக இருக்குங்க. அரிசி மாவு மட்டும் போதுங்க. கடையில் வாங்கின அரிசி மாவுனாலும் சரி, வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்ட அரிசி மாவுனாலும் சரி, நல்ல கரகரப்போடு இருக்கும். இந்த மாதிரி கரகரப்போடு வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு தட்டை கிடைக்குங்க. இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ரேசன் அரிசி மாவு தான். ரேசன் அரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 6 பூண்டு பல், 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, இதை மிக்சியில் அரைச்சிட்டு வரலாம். இதுக்கு பட்டர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. எண்ணெய் கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் அது. இப்போது இந்த பட்டர் எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி பிடிக்கிறப்போ லைட்டாக பிடிபடுது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம பட்டரை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குவியலாக, பெரிய ஸ்பூன் குவியலாக போட்டால் போதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணுங்க. ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சா போதும். 2 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த தட்டை பொரிஞ்சு வர்றப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லா ஊற வச்சு தான் போடணுங்க. ஒரு 2 மணி நேரமாவது 2 பருப்பையும் ஊற வச்சுருங்க. இதுக்கு கருவேப்பிலை, சீரகம், எள்ளு போடுறேங்க. கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க, இல்லைன்னா எல்லாம் வெளியே வந்துடும். நம்ம பொரிக்கிறப்போ கருவேப்பிலையெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் சின்ன சின்னதாக சிசர் வச்சு கட் பண்ணி போடுங்க. இதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்து விட்டாதாங்க அந்த காரம் எல்லா மாவுலேயும் சேரும். இதுக்கு பச்சை தண்ணி ஊற்றி நம்ம பிசையக்கூடாதுங்க. வெந்நி நல்லா கொதிக்கணும். இந்த கிளாஸுக்கு நான் 3 கிளாஸ் மாவு எடுத்தேன். அதே 3 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவில் விடணும். லைட்டாக கொதிச்சா அப்படிலாம் இல்லைங்க. நல்லா கொதித்து அதுக்கப்புறம் எடுத்து மாவில் விடுங்க. ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் ஊற்றிடாமல் முக்கால்வாசி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் கையில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் விட்டு பிசையணுங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேங்க. பிசைய வருது மாவு பாருங்க, நல்லா உருண்டை பிடிக்க வருது. இந்த அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி இருக்கட்டும். மாவு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ஊற்றி பசஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. உதிரியாக இருக்குது. இதை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நம்ம பசஞ்சிக்கலாம். நம்ம பூரிக்கெல்லாம் மாவு கொஞ்சம் டைட்டாக தானே பசைவோம், அந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி கூடிருச்சு அப்படின்னா எண்ணெய் இழுக்குங்க. அதனால் பூரி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கணும். மாவை நல்லா பசையணும். பசைஞ்சாதான் நம்ம தட்டை செய்கிறப்போ விரிசல் விடாமல் ஒன்று ஓலை வரும். இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா தட்டை மொறுன்னு வருங்க. மாவை நல்லா அழுத்தி பசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி ஈவனாக வர்றதுக்காக இந்த ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இந்த ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு ஸ்பூனாக மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தட்டை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். மீதியை நம்ம ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடணும். இல்லைன்னா மாவு ட்ரை ஆயிருங்க. இப்போ நான் தட்டி போடுறதுக்காக ஒரு பட்டர் சீட் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அடி சமமாக ஃப்ளாட்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அடி உள்ள ஒரு
டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அதுலேயும் பட்டர் சீட் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அப்போது நமக்கு ஒட்டாமல் வரும். அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நான் பட்டர் பேப்பர் அப்படிங்கிறதுனால எண்ணெய் விடலை. இது பாலித்தீன் பேப்பர் கூட எடுத்துக்கலாங்க. பாலித்தீன் பேப்பருங்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டை தட்டணும் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வருங்க. ஈஸியாக நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு ஈடும் நம்ம இப்படி தட்டி வச்சுக்கிட்டு போட்டு எடுத்து ஈஸியாக இருக்குங்க. யாரும் நமக்கு தட்டி கொடுக்கணும்னு இல்லை, நம்மளே டக்கு டக்குன்னு தட்டி போட்டுடலாம். ஈவனாக தட்டுங்க. ஒரு சைடு குண்டாகவும் ஒரு சைடு ஒல்லியாகவும் இருந்துச்சு அப்படின்னா தட்டை வேகாதுங்க. ஒன்று ஓலை தட்டுங்க. கூடுமான வரை நைஸாக தட்டிடுங்க. எவ்வளோ அழுத்தம் கொடுத்து தட்டை தட்டணுமோ அந்தளவு அழுத்தம் கொடுத்து தட்டிக்கோங்க. அப்போ தான் நைஸாக வரும். அப்படி இருந்தால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் வேகாத மாதிரி இருக்கும். அது மாதிரி எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு நல்லா சுத்தமாக பபிள்ஸ் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தட்டையை வெளியே எடுக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக் போடுங்கங்க. பாருங்கள், அருமையான தட்டை ரெடி. பார்க்க வெள்ளையாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க.